தமிழ்நாட்டிலே அடுத்த முதலமைச்சர் யார்? யார் அந்த முதலமைச்சர் கதிரையை அலங்கரிக்கப் போகின்றார்கள்? விஜய் அவர்களுடைய திடீர் வரவு, தமிழ் தேசியவாதியாக ஊறி இருக்கின்ற சீமான், இவர் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக வந்தால் ஈழத்தமிழர்களுக்கு நன்மையா தீமையா, செய்ய முடியுமா இல்லையா? வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கை நாங்கள் இப்பொழுது அலச இருக்கின்ற செய்தி, தமிழ்நாட்டிலே அடுத்த முதலமைச்சர் யார்? அங்கே பல போட்டிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர் மோதி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கும் மற்றும் கட்சிகளுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் யார் அந்த முதலமைச்சர் கதிரையை அலங்கரிக்கப் போகின்றார்கள் என்று ஒரு சற்று தலைவலி அல்லது தலை சுற்று இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு காரணம் முக்கியமாக விஜய் அவர்களுடைய திடீர் வரவு. இந்த அரசியலுக்குள்ளே விஜய் அவர்களுடைய திடீர் வரவு தான் அந்த தலை சுற்றலை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வருகின்ற வருடம் நடைபெறப் போகின்ற அந்த முதலமைச்சர் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள், யார் முதலமைச்சராக வருவார் என்பதை நாங்கள் அலசுவதற்காக இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இத்தனை வருடங்களாக கட்சியை ஆரம்பித்து தொடர்ந்து தமிழ் தேசியத்தை மாத்திரம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியவாதியாக ஊறி இருக்கின்ற சீமான், இவர் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக வந்தால் ஈழத்தமிழர்களுக்கு நன்மையா தீமையா, செய்ய முடியுமா இல்லையா என்பதை தாண்டி அது அவரால் எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது, நாங்கள் முன்கூட்டியே கூறுகின்றோம். இருந்தாலும் கூட அந்த தமிழ் தேசியம் மற்றும் அந்த ஈகங்கள், இழப்புக்கள், அந்த போராட்டங்கள், தமிழருடைய வரலாறுகள், ஈழத்தமிழ் என்ற சொற்பதத்தை தமிழ்நாட்டிலே பிரயோகிக்கின்ற, அதைவிட மற்றவர்களும் பிரயோகிக்கின்ற, ஈழத்தமிழ் மக்களை ஆதரித்து தமிழ் தேசியத்தை பேசி இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சிகள், சீமானை பார்த்து பல கட்சிகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற டிஎம்கே-ஆக இருக்கட்டும், எதிர்த்து கொண்டிருக்கின்ற விஜய் ஆகட்டும், தமிழ் தேசியம், ஈழத்தமிழர்கள் என்று ஒவ்வொரு மேடையிலேயும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அதை ஆதரிக்கின்ற தமிழ் மக்கள் பலர் சீமானுடைய கட்சியில இருக்கின்றார்கள். மற்ற கட்சியில இருப்பவர்கள் கூட, அது ஏடிஎம்கே-ஆக இருக்கட்டும், டிஎம்கே-ஆக இருக்கட்டும், விஜயனுடைய கட்சியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், பலர் ஈழத்தமிழ் பற்றாளர்களாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு காயாமல் அந்த ஈழத்தமிழ் பற்று, அந்த ஈகங்கள், இழப்புகள், அந்த போராட்டம் காயாமல் வைத்திருப்பதற்கு ஒரு கட்சியாக இருந்தால் அது சீமான் அவர்களுடைய கட்சி மாத்திரம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அப்பொழுது தொடக்கம் இப்பொழுது வரையும், அதாவது ஈழத்திலே ஸ்ரீதரன் அவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஈழத்தையும் மற்றும் தமிழ் தேசியத்தையும், ஈகங்கள், இழப்புக்கள், மேதகு, புலிகள், புலிக்கொடி, இதற்றை மூலதனமாக வைத்துக்கொண்டு அதை காயாமல் ஈரமாக வைத்துக்கொண்டு தங்களுடைய நலன்களையும் தங்களுடைய சொந்த தேவைகளையும் பிரயோசனப்படுத்திக் கொள்கின்ற அளவிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டிலே சீமான் அவர்கள், அதற்காக சீமான் வந்தால் ஈழத்தமிழர்களுக்கு விடிவு கிடைக்கும் என்பது இல்லை. ஈழத்தை பொறுத்தவரையிலே ஸ்ரீதரன் அவர்களோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களாலேயோ நிச்சயமாக எந்தவித விடிவும் ஏற்பட போகவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, அவர்கள் அந்த ஈழத்தையும் அந்த ஈகங்களையும் மாவீரர்களையும் தமிழ் தேசியத்தையும் பேசி 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 அதை காயாமல் உலகளாவிய ரீதியிலே இருப்பவர்களுக்கு ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களை நாங்கள் வாழ்த்தத்தான் வேண்டும். அதை அவர்கள் தன்னலத்துக்காக பிரயோகித்தாலும் நாங்கள் இங்கே வடிவாக கவனிக்கணும், சரியாக கவனிக்க வேண்டும். அவர்கள் தன்னலத்துக்காக பிரயோகிக்கின்றார்கள். சீமான் உட்பட, ஸ்ரீதரன் உட்பட, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட, இப்பொழுது இந்தியாவிலே இருக்கின்ற பெரிய கட்சிகள் கூட தன்னலத்துக்காக பிரயோகித்தாலும் கூட எமக்கு ஆதரவு செலுத்துகின்றார்கள். எப்போ ஒரு நாள் ஈழம் பிடியும் என்ற அந்த தூர நோக்கோடு நாங்கள் அந்த ஈழப்பற்றை மறக்காமல் இருப்பதற்கு இவர்கள் உதவியாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே லங்காபூர் ஊடகம் அவர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்தும் நீங்கள் அதனை வைத்து பிழைப்புவாதம் நடத்துங்கள். நீங்கள் பிழைப்புவாதம், அதாவது ஒரு மரக்கன்றை நடுகிறீர்கள், அதில் இருந்து காய், கனி, பூ என்று நீங்கள் பறிப்பதற்காக தன்னலத்தோடு நடுகிறீர்கள். இருந்தாலும் கூட அதற்கு கீழ் வந்து எத்தனையோ பட்சிகள், எத்தனையோ
பறவைகள், எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ விலங்கினங்கள் அதற்குள் நிழல் ஆறுகின்றன. அதன் மூலமாக அந்த அந்த மர அடியிலே இருக்கின்ற அந்த புதர்களோ செடிகளோ நல்ல மூலிகைகளோ வாடாமல் இருக்கிறது. அந்த மூலிகை தான் தமிழ் தேசியம். ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் நிச்சயமாக தமிழர்கள், உலகத் தமிழர்கள் என்று பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டிலே இருக்கின்ற, உலகத்திலே இருக்கின்ற, உள்நாட்டிலே இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு வேறு ஒரு வாசனை இருக்கிறது, வேறு ஒரு குணம் இருக்கிறது, வேறு ஒரு போக்கு இருக்கிறது, வேறு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, வேறு ஒரு திட்டம் இருக்கிறது. முற்று முழுதாக இந்திய தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் வித்தியாசம். இது வேறுபாடோ பிரதேச வேறுபாடோ அல்ல. அது குணம், பரம்பரை குணம் போல அந்த ஈழத்தமிழர்களுக்கு வேறு ஒரு குணம் இருக்கிறது. நக்கல் நையாண்டி அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர்களுக்கு வேறு குணம் இருக்கு. சரி, நாங்கள் இந்த தேர்தல் என்று பார்க்கின்ற பொழுது சீமான் அவர்கள் நிச்சயமாக ஈழத்தமிழர்களுக்கு தேவையானவர் தான், இல்லை என்றில்லை. அதற்காக சீமான் அவர்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக வேண்டும், ஆகினால் தமிழ்நாட்டிலே பெரும் வளர்ச்சி ஏற்படும், மாறுதல் ஏற்படும் என்று எதிர்பார்த்தால் நிச்சயமாக ஏற்படத்தான் செய்யும். காரணம், புது கட்சி, புது ஆட்சி. அவர்கள் ஏதோ ஒன்றை செய்தே தீர வேண்டும். அவர்கள் அந்த 5 வருடங்கள் முடிவடைகின்ற பொழுது ஏதாவது ஊழல்கள் அது அப்படி இப்படி ஏதாவது வந்தாலும் கூட ஆரம்பத்திலே நிச்சயமாக ஒரு மாறுதல் மலர்ச்சி ஏற்படும். ஆனால் சீமானால் வர முடியாது. ஏன் வர முடியாது? சீமான் அவர்கள் கட்சி என்பது, அதாவது தமிழ் தேசியத்தையோ சீமானுடைய அந்த கொள்கையையோ விரும்புகின்றவர்கள் ஏடிஎம்கேயிலையும் இருக்கிறார்கள், டிஎம்கேயிலையும் இருக்கிறார்கள். சீமானை விரும்புகின்றவர்கள் இருக்கிறார்கள், விஜய் கட்சியில இருக்கிறார்கள், அப்படி பிஜேபி எல்லோரும் இருக்கிறார்கள். சீமானுடைய ரசிகர்களே தமிழ் தேசியத்தை சீமான் பேசுகின்ற காரணத்தினால் அந்த நாம் தமிழர் கட்சி சீமானுடைய ரசிகர்களே எத்தனையோ பேர் வேறு கட்சியில். ஆனால் வாக்கு என்று வருகின்ற பொழுது டிஎம்கேக்காரன் கண்ணை மூடிக்கொண்டு டிஎம்கே தான் போடுவான். ஏடிஎம்கே அது குழம்பி போய் இருக்கிறது. நாங்கள் ஏடிஎம்கே பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பலர் கட்சிகளும் மாறிவிட்டார்கள். அதை விட அந்த கட்சி அழிந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். கூட்டணிகளை சேர்த்து அவர்கள் இந்த உதிரி கூட்டணிகளை சேர்த்து கொண்டு அவர்கள் இந்த முறை ஆட்சிக்கு வரலாம், அடுத்த முறை மேலும் பலர் அங்கே இருந்து பிரிந்து போகலாம். ஆனால் நாங்கள் இங்கே ஒன்று பார்க்க வேண்டிய விடயம், சீமானிடத்திலே இருந்த தம்பிகள் ஒரு சிலர் ஏடிஎம்கேக்குள் சென்றிருக்கிறார்கள். அங்கே சீமானை பற்றி எடுத்து சீமானுடைய ஊழல்களோ அல்லது சீமானுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறுகிறார்கள். அதனால் அங்கே சீமானுடைய ஆதரவாளர்கள் அல்லது தம்பிமார், தங்கைமார், அப்பாமார், அம்மாமார் என்று அவர்கள் ஏடிஎம்கேக்கு செல்வார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. சீமானுக்கு அவர்கள் அங்கே சென்று பேசுகின்ற பேச்சுக்கள், இந்த சீமானுடைய நாம் தமிழர் கட்சி கொள்கையை விமர்சித்து பேசுகின்ற பேச்சுக்கள், அங்கே நாம் தமிழர் கொள்கை மறுத்து அவர்கள் போகவில்லை, சீமானை பிடிக்காமல் தான் அங்கே போனார்கள். அதனால் மக்கள் அவர்களை நிராகரித்தார்கள் தவிர அவர்கள் நிச்சயமாக சீமானுடைய ஆட்சியோ அல்லது சீமானுடைய அந்த வாக்குகள் சிதறாத வேளையில் அடுத்தபடி இங்கே விஜய் என்பவர் இடையிலே வந்து நிற்கிறார். இந்த விஜய் வந்த இந்த காற்று, அந்த தென்றல் அல்லது சூறாவளி, ஏதோ பூகம்பம், எரிமலை, ஏதோ ஒரு வகையில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது விஜய்க்கு அந்த ஒன்று கூடலில் கூட இத்தனையோ லட்சம் பேர் ஒன்று கூடியிருந்தார்கள். ஆனால் அங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது யார் அங்கே ஒன்று கூடியிருந்தார்கள் என்று பார்த்தால் விஜயினுடைய ரசிகர்கள். விஜயினுடைய ரசிகர்கள் யார்? அங்கே சில அந்த அசம்பாவிதத்தால் பலர் சில செவ்விகளை கொடுத்திருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் விஜயை பார்க்க ஆசையாக ஓடி வந்தோம். விஜய்க்கு வாக்களிக்க அல்ல, விஜயுடைய கட்சியில் சேருவதற்கு அல்ல. விஜய் நடிகர் விஜயை பார்க்கத்தான் அந்த கூட்டம் வந்ததே தவிர இந்த முதலமைச்சர் விஜயை பார்க்க அந்த கூட்டம் வரவில்லை. அங்கே வந்தவர்களுள் நாம் தமிழர் கட்சியிலே இருக்கின்ற வாக்களிக்கின்ற, நாம் தமிழர் கட்சியிலே பிடிப்பாக இருக்கின்ற விஜய் ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள், ஏடிஎம்கேயில இருக்கின்ற விஜய் ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள், பிஜேபியில இருக்கின்ற விஜய் ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள், ஏன் டிஎம்கேயில் கூட விஜய் ரசிகர்கள் இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா வாக்கு என்று வருகின்ற பொழுது விஜய்க்கு நடிகர் சங்கத்துக்கு வாக்களிக்கவில்லை. இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக வாக்களிக்கப்படுகிறது. அதனால் அந்த வந்தவர்களில் ஒரு 25-30% மாத்திரம்தான் விஜய்க்கு முதலமைச்சர் போட்டிக்கு வரும்பொழுது வாக்களிப்பார்கள். இது யதார்த்தமாக நாங்கள் பார்க்க வேண்டிய உண்மை. உதாரணத்துக்கு சிவாஜி கணேசனை எடுத்து பாருங்கள். எவ்வளவோ
கிட்டத்தட்ட அனைத்து நடிகர்களுடைய ரசிகர்களும் சிவாஜியை விரும்பாதவர்கள் இல்லை. இருந்தாலும் அவர் கட்சி ஆரம்பித்ததன் பிற்பாடு என்ன நடந்தது, இது பல விடயங்களை நாங்கள் உதாரணமாக எடுத்துக் கூறலாம். அந்த வகையிலே இங்கே முதலமைச்சராக யார் வரப்போகின்றார், வர வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோமாக இருந்தால், ஈழத்தமிழர்களாக நாங்கள் நினைத்தோமாக இருந்தால் சீமான் தான் வர வேண்டும். வந்தால் ஒரு மாறுதல் வரும். ஈழத்தமிழர்களுக்கும் ஏதோ நடக்குமோ நடக்காதோ நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த 5 வருடத்துக்குள் சீமானை டெஸ்ட் பண்ணி விடலாம். அதைவிட தமிழ் தேசியம் என்று சீமான் அந்த 5 வருடத்துக்குள் அடுத்த தேர்தலுக்கு வெல்ல வேண்டும் என்பதற்காக அவர் ஏதோ ஒன்று செய்யத்தான் செய்வார். பேசுவார், எழுச்சி ஏற்படுத்துவார், மேலும் வாக்குகளையும் அள்ளுவதற்கு யோசிப்பார். அந்த வகையிலே நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது முதலமைச்சராக யார் வருவார்கள் என்றால் நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள், அதாவது டிஎம்கே. ஏன் வருவார்? ஒன்று, கமலஹாசனுடைய ஆதரவு இருக்கிறது, அவருடைய வாக்குகள். விஜயகாந்தனுடைய ஆதரவு இருக்கிறது, விஜயகாந்தனுடைய வாக்குகள். அதே வேளையிலே அவரோடு சேர்ந்து நிற்கின்ற மற்ற கட்சிகள், அதாவது கமலஹாசன் நிற்கிறார், விஜயகாந்தனுடைய கட்சி நிற்கிறது, மற்ற முக்கியமான ஒரு சில உதிரி கட்சிகள் அவரோடு நிற்கிறார்கள். அதை விட டிஎம்கே வாக்குகள், அதை விட அவர்களுக்கு பண பலம் இருக்கிறது. காசை கொடுத்தாவது ஏதோ ஒரு வழி, மக்களும் பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் காசை அதிகமாக கொடுப்பார்கள், அதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு போடுவோம். அது டிஎம்கேக்கு தெரியும். ஆனால் ஒரு நெருடல் டிஎம்கேக்கு ஒரு நடக்க போகின்ற உண்மை, டிஎம்கே வெல்வது உறுதி. அதிலே மாற்று கருத்திலே அடுத்த முதலமைச்சராக வரப்போவதும் ஸ்டாலின் அவர்கள்தான். இருந்தாலும் முன்னைய தேர்தலில் எடுத்த வாக்குகளை பெற முடியுமா? நிச்சயமாக இல்லை. வெற்றி நிச்சயம், ஆனால் முன்னையதைப் போல அதிகப்படியான வாக்குகளை இவர்களால் பெற முடியாது. அந்த வாக்கு சீமான் பக்கம் போகிறது, அதேவேளையில் விஜய் பக்கம் போகிறது. புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார், அந்த வாக்குகளை பல வாக்குகளை ஏடிஎம்கே, டிஎம்கே, சீமானுடைய வாக்கு, பிஜேபி என்று இருக்கின்ற வாக்குகள் எடுக்க போற வாக்குகள் சிதறுகின்றன. அடுத்ததாக நாங்கள் ஏடிஎம்கேயை பார்க்கின்ற பொழுது அது பிஜேபியும் ஏடிஎம்கேயும் வந்து கூட்டு சேர்ந்து அவர்களும் ஒரு பக்கத்தில் உதவி கட்சிகளை இணைத்துக் கொள்கின்ற காரணத்தினால் ஒரு சற்று ஓரளவு, அதாவது அவருடைய வெற்றி நிச்சயமாக ஒரு 4வது இடம், 3வது 4வது இடத்தில் தள்ளப்படுவார்கள் டிஎம்கே. இங்கே போட்டி யாருக்கு? விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக கூறிவிட்டார், நான் யாரோடும் போட்டி இல்லை, நான் போட்டி போடுவது ஊழலோடும் இந்த மது ஒழிப்போடும், இந்த மதுவோடும் ஊழலோடும் போட்டியிடுகின்றே தவிர நான் யாரோடு போட்டியிடவில்லை. அப்படியானால் யார் ஆளும் கட்சியாக இருக்கின்ற டிஎம்கே, அந்த டிஎம்கே கட்சியை எதிர்த்து இவர் போட்டியிட்டுக் கொண்டிருப்பதால் மற்றவர்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. அதனால் அந்த டிஎம்கேக்கு சற்று என்று கூறுவதை விட வெற்றி நிச்சயம், ஆனால் வாக்கு குறை. ஆனால் அந்த விஜய் ஏன் முதலமைச்சராக வர முடியாது என்று கேட்டால் நிச்சயமாக வர முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக விஜய் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் 75% இருக்கிறது. 75% சாத்தியக்கூறு இருக்கிறது விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கு. அதாவது சீமானை விட அதிகமான வாக்குகளை விஜய் கட்சி பெறும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விஜய் உண்மையிலேயே மக்களுக்கு உதவி செய்ய வந்தாரா என்றால் இல்லை. அவர் ஒன்று, சினிமாவில் சான்ஸ் குறைகிறது, தயாரிப்பாளர்கள் குறைகிறார்கள், அதனால் நான் இப்படி ஒரு வியாபாரத்தை செய்யலாம், முதலமைச்சர் பேரையும் புகழையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக. இப்போ உதாரணத்துக்கு நடிப்பை விட்டு சான்ஸ் குறைவு அல்லது வயது போனதின் பிற்பாடு போவதாக இருந்தால் அந்த புகழ் இருக்காது. இப்பொழுது புகழ் உச்சியில் இருக்கும் பொழுது இந்த சினிமாவை விட்டு அரசியலுக்குள் வந்தால் மேலதிகமாக உழைத்து கொள்ளலாம். அதை விட சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த அவருடைய அந்த பவர் அல்லது அவருடைய பெயர், புகழ், பணம் இவற்றை காப்பாற்றுவதற்காக விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருகிறார்கள். மக்களுக்காக தொண்டு செய்வதற்கு விஜய் அவர்கள் வரவில்லை. காரணம், அடிமட்டத்திலே இருந்து மக்களிடத்திலே இருந்து இறங்கி வேலை செய்த சீமானுக்கே இவ்வளவு வாக்கு கிடைக்கவில்லை. ஆனால் விஜய் அவருடைய எழுச்சி பேச்சுக்காகவும் சினிமாவை பார்த்தும் வாக்களிக்கின்ற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டு கூட்டத்தை நம்பித்தான் இவர்கள் வருகிறார்கள். அதாவது கூத்தாடிகளை பார்த்து
ஆதரவு செலுத்துகின்ற, கண்மூடித்தனமாக ஆதரவு செலுத்துகின்ற, அதைவிட விஜய்க்கு ஆதரவு செலுத்துகின்றவர்கள் கணிசமாக ஊழலை எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள். நிச்சயமாக விஜய் வந்தாலும் ஊழல் குறையும், அறவே நிறுத்த முடியாது. சீமான் வந்தாலும் நிறுத்த முடியாது, கடவுள் வந்தாலும் தமிழகத்திலே ஊழலை நிறுத்த முடியாது. சீமானோ அல்லது விஜய் வந்தால் ஊழல் குறையும். அப்படியானால் இவர் ஊழல் குறையும், டிஎம்கேயை தூக்கி எறிந்து விட்டு விஜய் வெற்றி பெற்றால் மதுபானத்துக்கு அரசர்களாக இருக்கின்றவர்களே ஆணிவேராக இருக்கின்றதே டிஎம்கே குடும்பம், அதுவும் குறையும். முழுமையாக நிறுத்த முடியாது, குறையும். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுதும் விஜய்க்கு ஆதரவு இருக்கிறது, ஆனால் முதலமைச்சராக வர முடியாது. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவார், ஆனால் அதிக வாக்கை பெற முடியாது. சீமான் அவர்கள் 3ஆம் இடம் அல்லது 4ஆம் இடத்துக்கு தள்ளப்படுவார். நிச்சயமாக அவருக்கு சற்று வாக்குகள் அதிகமாக வந்தாலும், ஆனால் சீமானுடைய வாக்குகள் கூட விஜய்க்கு கணிசமான வாக்குகள் செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதைவிட சீமானின் பக்கம் இருப்பவர்கள் பல ஏழைகள் இருக்கிறார்கள். பல ஏழை மக்கள், பாமர மக்கள், பாட்டாளி மக்கள், இந்த சாதி ரீதியில் குறைந்தவர்கள். ஆனால் இவர்கள் பணத்திற்கு ஆசைப்படுகின்ற பலர் இருக்கிறார்கள். டிஎம்கே பணத்தை வாரி கொடுக்குமாக இருந்தால் அந்த வாக்குகள் விற்பனை ஆகும். டிஎம்கே காசு கொடுத்து வாக்குகளை வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதனை ஏடிஎம்கே சில வேளைகளில் செய்யலாம், விஜய் செய்ய மாட்டார், செய்யவும் முடியாது. அதே வேளையிலே சீமானும் செய்ய மாட்டார், அவரிடத்தில் இல்லை. இருந்தாலும் அவர் தனக்கு சொந்தத்தில் சொத்து சேர்ப்பது கூட கடினப்பட்டு கொண்டிருக்கிறார். வெளிநாட்டு மக்களிலே ஈழத்தமிழ் மக்களிடத்திலே நிதி சேகரித்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அது நிச்சயமாக அவர் கொடுப்பதற்கு அவருக்கு வசதி இல்லை. இருந்தாலும் கூட டிஎம்கே பண பலத்தாலும் வெல்லும். அதைவிட ஒரு சில பிரபல்யங்கள் சீமானோடு டிஎம்கேயோடு நிற்பதால் டிஎம்கேக்கு வெற்றி உறுதி என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பிரச்சாரம் செய்வதற்கு கமலஹாசன் ஒரு திறமான ஒருவர். அவர் நடிப்பு மாத்திரமல்ல, அவர் மேடையிலே, அரசியல் மேடையிலே அந்த கட்டத்தை எடுத்து நடிப்பார். அதனால் இருக்கிறது. மற்றும் விஜயகாந்தனுடைய ஆட்களும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு குறிப்பிட்டவர்கள் அவரோடு இருப்பதன் காரணத்தினாலும் டிஎம்கேக்கு நேரடியாக வாக்கு இல்லாவிட்டாலும் அந்த உதிரி கட்சிகள் ஊடாகவும் அந்த டிஎம்கே வெல்லும். இங்கே நாங்கள் பார்க்க போகின்றது, சீமான் வந்தால் நன்றாக இருக்கும், ஆனால் வர முடியாது. விஜய் வந்தாலும் நன்றாக இருக்கும், ஆனால் விஜயாலும் வர முடியாது. ஆனால் வரப்போகின்றது டிஎம்கே. இதிலே சீமான் வந்தாலோ விஜய் வந்தாலோ, சீமான் வந்தால் ஃபர்ஸ்ட், விஜய் வந்தால் 2வது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த இருவரும், ஏன் அந்த ஏடிஎம்கே உட்பட மூவரும் வரப்போவதில்லை. வரப்போகின்ற கட்சி டிஎம்கே, அடுத்த எதிர்கட்சி விஜய் கட்சி, அடுத்ததாக 3ஆவதோ 4ஆவதாக சீமான், ஏடிஎம்கே, இவர்கள் மாற்றப்படுவார்கள். அந்த கூட்டணி மாற்றப்படும். நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இப்பொழுதே லங்காபூர் ஊடகத்தினுடைய கருத்து கணிப்பின்படி இவ்வளவு தூரம் யதார்த்தமாக எடுத்து கூறியிருக்கின்றோம். அதற்காக ஈழத்தமிழர்களுக்கு இவர்கள் யாரும் வந்தாலும் பெரிய பிரயோசனம் அல்லது விடிவு கிடைக்கும் அப்படி இப்படி என்று இல்லை. இருந்தாலும் கூட ஈழத்தமிழர்களுடைய ஈகங்கள், இழப்புக்கள், மாவீரர்கள், மேதகு, இப்படி தமிழ் தேசியம் அதாவது காயாமல் ஈரழிப்பாக இருப்பதற்கு இந்த சீமான் கட்சி வந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் வராது. இருந்தாலும் அந்த மேலும் மேலும் தொடர்ந்தும் அவர்கள் அதனை மூலதனமாக வைத்துக்கொண்டு இந்த அரசியல் நடத்துகின்ற காரணத்தினால் நிச்சயமாக அந்த ஈழத்தமிழர்களுடைய அந்த உணர்வுகள் மேலும் 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 அடுத்த சந்ததிக்கும் கடத்தப்படுமே தவிர இவர்களால் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஈழத்தையோ, சுயாட்சியோ, 13வது திருத்தச் சட்டத்தையோ, வடக்கு கிழக்கு இணைப்பையோ அல்லது போர்க்குற்ற விசாரணையோ எந்தவித மாற்றமும் ஏற்படுத்த முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி, எது ஆளுங்கட்சியாக இருக்கின்றதோ அதோடு பேசி, அல்லது உலக அரங்குக்கு சென்று உலக அரங்கிலே முன்னணியிலே இருக்கின்ற அமெரிக்காவோ அல்லது ரஷ்யாவோ ஏதோ ஒரு நாட்டை கையுக்கு வைத்துக்கொண்டு, முக்கியமாக இந்தியாவை கையுக்கு வைத்துக்கொண்டு ஈழத்தமிழ் மக்கள் இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்து இவற்றை பெற முடியுமே தவிர இந்த தமிழ்நாட்டு கட்சிகளால் முடியவே முடியாது. இருந்தாலும் தொடர்ந்து ஈரழிப்பாக வைத்திருப்பதற்கு அவர்கள் தேவை. ஆம், லங்காபூர் ஊடகம், இலங்கையில். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.